நேயர்களே, நாஞ்சில் நாதம் நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்முடைய நாஞ்சில் நாதம் டிவியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அநேக நேயர்கள் 2 முக்கியமான படிப்புகளில் எப்போவுமே சேரணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்க. மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும். அதில் ஒன்று நர்சிங். நர்சிங் படித்தா உலக அளவில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிது. அதனால் நர்சிங் போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விரும்புகிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்னென்னா ஜெர்மனில் போய் சேரணும், ஜெர்மனியில் வேலைக்கு போகணும் சார், அதே மாதிரி ஜெர்மனியில் போய் படிக்க முடியுமா, இப்படி பல்வேறு விதமான சந்தேகங்களோட ஒவ்வொருத்தட்டையும் கேட்டுட்டு அலையிறாங்க. இன்னும் நர்சிங் படிப்பு ஜெர்மனியில் போய் படிக்கணும் அப்படின்னாலும் படிக்கலாம். ஆனால் அங்கே படிக்கிறதா இருந்தால் 2 முக்கியமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஜெர்மன் லாங்குவேஜில் A1 A2 கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கணும். அடிப்படை ஜெர்மன் மொழி தெரிந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ஜெர்மனிக்குள்ளால் நுழைய முடியும் படிப்பதற்காக. இன்னொரு விஷயம், பெற்றோர் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம், ஜெர்மனியில் போய் பிஎஸ்சி நர்சிங் சேருவதாக இருந்தால் நம்மளுடைய 12ஆம் வகுப்பு போதாது. ஜெர்மன் நாட்டுடைய எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி அப்படின்னா, அவங்க 13 ஆண்டுகள் பள்ளி படிப்பை படிப்பார்கள். நம்ம ஊரில் 12ஆம் கிளாஸோட முடியும், அங்கே 13ஆம் கிளாஸ், அதுதான் கடைசி. அப்போ இங்கே 12ஆம் கிளாஸ் படிச்சுட்டு நம்ம அங்கே போய் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா அங்கே 1 ஆண்டு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி படிக்கணும். அதாவது அவங்களுடைய கடைசி வருட படிப்பை அங்கே படிக்கணும். அப்போ அந்த படிப்புக்கு ஓரளவுக்கு செலவு பண்ணி தான் நம்ம படிக்க முடியும் முதல்ல. அப்படி இருந்தாலும் அதுக்கு ஜெர்மன் லாங்குவேஜ் பேசிக்காக நீங்கள் படித்த பிறகு தான் போக முடியும். ஆனால் அந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் படிக்கிற காலத்திலேயே நீங்கள் ஜெர்மன் லாங்குவேஜை சரளமாக பேசக்கூடிய அளவுக்கு வந்துடலாம். ஏன்னா நீங்கள் இருக்கக்கூடியது ஜெர்மனியில், அங்கே நீங்கள் எப்படினாலும் அவங்க லாங்குவேஜை கேட்டு பழகி பேச ஆரம்பித்து நல்ல பழக்கம் வந்துட்டு அப்படின்னா அடுத்தது நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் இலவசமாகவே அங்கே 4 ஆண்டுகள் படித்து விட்டு அங்கேயே வேலையும் செய்ய முடியும். இது ஒரு பக்கம் இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகள், வேறு நாடுகள் எல்லாமே பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாமா அப்படின்னா படிக்கலாம். ஆனால் நிறைய செலவாகும். இன்னும் சொல்ல போனால் இப்போ இந்தியாவில் உள்ள நிலைமையை பார்க்கும்போது வெளிநாட்டில் படிக்கிறது ஒன்றும் பெரிய அளவுக்கு கூடுதலாக கட்டணங்கள் இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டில் பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும் அப்படின்னா அது 4 ஆண்டுகள் கால அளவு கொண்ட படிப்பு அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த பிஎஸ்சி நர்சிங் படிப்பதற்கு தமிழ்நாட்டில் 5 அரசு செவிலியர் கல்லூரிகள் இருக்குது. இந்த 5 அரசு செவிலியர் கல்லூரிகளில் கல்வி கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக ஒரு ஆண்டுக்கு 7,000 ரூபாய், அதாவது 6,000 ரூபாய் முதல் 7,000 ரூபாய்க்குள்ளால தான் இருக்கும். இந்த 5 செவிலியர் கல்லூரிகளில் உங்களுக்கு இடம் கிடைக்கணும் அப்படின்னா கேர்ள்ஸாக இருந்தால் குறைந்தபட்சம் 182 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற வேண்டும். பாய்ஸாக இருந்தால் 190 இருந்தால் தான் கிடைக்கும். ஏன்னா பாய்ஸ் 10% தான். ஒரு காலேஜில் 100 சீட் இருக்குது அப்படின்னா 10 சீட்ஸ் தான் பாய்ஸுக்கு, மீதி 90 சீட்ஸ் கேர்ள்ஸுக்கு தான். அப்படி பார்க்கும்போது நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னா கவுன்சிலிங் வழியாக நீங்கள் அரசு கல்லூரிகளில் போகும்போது உங்களுக்கு கல்வி கட்டணம் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லைங்க, எல்லா அரசு கல்லூரிகளும் மருத்துவ கல்லூரிகளோடு இணைந்திருப்பதனால நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் படிக்கும்போது உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸு மிக நன்றாகவே இருக்கும். அதாவது கிளினிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொரு பேஷண்ட்டு ஒவ்வொரு துறையிலையும் நீங்கள் பார்ப்பீங்க. உதாரணமாக நியூராலஜி, ஆப்தால்மாலஜி, நெஃப்ராலஜி, கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி, ஆட்டோரினோலாரிங்காலஜி, எண்டோக்ரைனாலஜி, ஜென்ரல் மெடிசின், அப்புறம் பார்த்திங்கன்னா அப்ஜெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, ஆர்த்தோபீடிக்ஸு, நெஃப்ராலஜி, ஹிப்பாட்டாலஜி, இப்படி எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்லையுமே உங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்கும். அது ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும் நீங்கள் வேலைக்கு போகும்போது. அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அரசாங்கத்தில் உள்ள நர்சிங் கல்லூரிகளில் சேர்ந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ப்ராக்டிஸ் கிடைக்கும் அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். அதே மாதிரி ஒருவேளை தனியார் கல்லூரிகளில் போனாலும் ஒரு சில கல்லூரிகள் பெரிய ஆஸ்பத்திரிகளோடு சேர்ந்துருக்கு. ஒரு உதாரணம், சென்னையில் பார்த்திங்கன்னா அப்பல்லோ ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி இசபெல் ஹாஸ்பிட்டல். இப்போ நம்முடைய மாவட்டத்திலேயே ஹாஸ்பிட்டலோடு இருக்கக்கூடிய நர்சிங் கல்லூரிகள் இருக்குது.
அதில் சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் கொஞ்சம் நல்லா இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்லேயுமே ஐசியூ, ஆப்ரேஷன் தியேட்டர் எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒர்க் பண்ணி ப்ராக்டிஸ் எடுத்து உங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர் நல்லா இருக்கும்போது நீங்கள் வெளிநாடுகளுக்கு போவதற்கு ஈஸியாக இருக்கும். இந்த பிஎஸ்சி நர்சிங் வந்து அரசு கல்லூரிகள் 5, தனியார் கல்லூரிகள் 176 தமிழ்நாட்டில். இந்த கல்லூரிகளில் நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன் வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல கவுன்சலிங் அப்ளை பண்ணணும். கவுன்சலிங் எங்கே அப்ளை பண்ணுறது? www.tnmedicalselection.org. TN தமிழ்நாடு, tnmedicalselection.org சேர்த்தே நீங்கள் எழுதணும், இடம் விடக்கூடாது. அல்லது இன்னொரு வெப்சைட் இருக்குது, www.tnhealth.tn.gov.in. tnhealth. மறுபடியும் tn.gov.in. இந்த இணையதளங்களில் ஏதாவது ஒரு இணையதளம் வழியாக நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டும். கவுன்சிலிங் பிஎஸ்சி நர்சிங்க்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுருக்கணும் அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி, 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி. இது வந்து சிபிஎஸ்சி ஐஎஸ்சியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு பொருந்தாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் கிடையாது. அப்போ 10th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி, 11th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி, 12th ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட் காப்பி, அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், உங்களுடைய டிசி, அப்புறம் போனஃபைட் சர்டிஃபிகேட். நீங்கள் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த ஸ்கூலில் படிச்சிங்களோ அந்த ஸ்கூலில் இருந்து பெறப்பட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட். ஒருவேளை நீங்கள் 6 முதல் 8 வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடம், 9, 10 இன்னொரு பள்ளிக்கூடம், 11, 12 இன்னொரு பள்ளிக்கூடம் அப்படின்னா நீங்கள் அந்த 3 பள்ளிக்கூட தலைமை ஆசிரியர்களிடமிருந்தும் பெறப்பட்ட போனஃபைட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வாங்கணும், இருப்பிட சான்றிதழ். அது வந்து மெடிக்கல் படிப்புகளுக்கும் பேராமெடிக்கல் மருத்துவம் சார்ந்த படிப்புகளுக்கு மட்டும் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை. அதுக்கப்புறம் ஒரு வேளை நீங்கள் உங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரின்னு வச்சுக்கோமே, உங்கள் அப்பா அம்மா 2 பேருமே பட்டதாரி இல்லை, உங்கள் அண்ணன் அல்லது அக்கா யாருமே இது வரைக்கும் பட்டப்படிப்பு படிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்கலாம். முதல் பட்டதாரி சான்றிதழ் வாங்குறதுனால என்ன நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பட்டதாரி சான்றிதழ் உள்ள மாணவ மாணவிகள் இந்த கவுன்சிலிங் மூலமாக விண்ணப்பித்து அட்மிஷன் வாங்கும்போது அவங்களுக்கு வருடத்திற்கு அதிகபட்சமாக 25,000 ரூபாய் அரசாங்கத்திலேருந்து கிடைக்கும். அந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். அடுத்தது, உங்களுடைய பெற்றோரில் யாராவது ஒருத்தருடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அல்லது அவங்களுடைய மார்க் ஷீட்டு அல்லது அவங்களுடைய டிசி ஏதாவது ஒன்று வேணும். அதே மாதிரி ஏதாவது ஒரு பெற்றோருடைய ஆதார், பெற்றோரில் யாராவது ஒருத்தருடைய ஆதார் தேவைப்படும், உங்களுடைய ஆதாரம் தேவைப்படும். அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு தரப்பட்ட ஹால் டிக்கெட் கண்டிப்பாக நீங்கள் பத்திரமா வச்சுருக்கணும். ஸோ இவ்வளவு சர்டிஃபிகேட்ஸை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. கவுன்சிலிங்கான அறிவிப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டு ஒரு மாத காலத்திற்குள் வெளியிடப்படும். அதை பார்த்து நீங்கள் சரியான நேரத்தில் விண்ணப்பிக்கணும். பிஎஸ்சி நர்சிங் படிப்பதற்கு எத்தனை சதவீத மதிப்பெண்கள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் கேண்டிடேட்ஸ், அதாவது ஓசி கேண்டிடேட்ஸாக இருந்தால், ஓப்பன் கேண்டிடேட்ஸாக இருந்தால், அது ஃபார்வர்ட் கம்யூனிட்டியாக இருந்தால் 45% மதிப்பெண்கள் வேணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜியில் அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியில். அதே இது பேக்வேர்ட் கம்யூனிட்டி, எம்பிசி அவங்களுக்கெல்லாம் 40% போதும். அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் சேருவதற்கு என்ன பாடப்பிரிவுகளில் படித்திருக்க வேண்டும் அப்படின்னா, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜுவாலஜி குரூப்பு அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் அல்லது ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லது வேறு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் பயாலஜி கண்டிப்பாக இருக்கணும். இருந்ததுன்னா நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங் சேரலாம். ஒகேஷ்னல் நர்சிங் குரூப் படித்த மாணவிகள் யாரும் பிஎஸ்சி நர்சிங் சேர முடியாது, அதை தெரிஞ்சு வச்சுக்கிங்க. 176 தனியார் கல்லூரிகளில் அரசாங்கம் நிர்ணயித்திருக்கக்கூடிய கல்வி கட்டணம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45,000 ரூபாய். ஆனால் தனியார் கல்லூரிகள் கூடுதலாக கட்டணம் வசூலிக்கிறாங்க. அதை நீங்கள் வந்து கல்லூரிகளில் சேர்வதற்கு முன்னாடி அங்கே எவ்வளவு ஃபீஸ் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு
அதற்கேற்றது மாதிரி கவுன்சிலிங் லெட்டரை எடுத்துட்டு நீங்கள் அந்த காலேஜுக்கு போகணும், போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். இப்போதைக்கு கவுன்சிலிங் முடிகிறதுக்கு முன்னாடி கல்லூரியில் போய் சேரணும் அப்படின்னு சொல்லி கட்டாயம் இல்லை. அதனால் யாரும் சொன்னாங்க நர்சிங் இடம் இல்லை, எல்லாம் சீட்டு முடிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லிலாம் பொருளை கிளப்புறாங்க. இந்த பொருளையெல்லாம் நீங்கள் நம்ப வேண்டாம். நேரடியாக கவுன்சிலிங் வழியாக நீங்கள் பிஎஸ்சி நர்சிங் போகலாம். தனியார் கல்லூரிகளில் கவுன்சிலிங் வழியாக போகிறதுக்கு குறைந்தபட்சம் 121 கட் ஆஃப் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இடம் கிடைக்கும். 121 மார்க் இருந்தவங்களுக்கு சென்ற ஆண்டு கவுன்சிலிங்கில் இடம் கிடச்சிருக்கு. அதோட குறைவாக இருந்தால் தான் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு போக வேண்டும். எப்படி இருந்தாலும் நீங்கள் மார்க்கு, அதாவது ரிசல்ட் வந்த பிறகு இதற்கான முயற்சிகளில் இறங்கலாம். இப்போதே கல்லூரிகளில் போய் அட்மிஷன் போட வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மாணவ மாணவிகளும் பெற்றோர்களும் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ஒருவேளை பிஎஸ்சி நர்சிங் சேர வழி இல்லை அல்லது பணம் இல்லை அல்லது மதிப்பெண்கள் இல்லை, ஆனால் எப்படியாவது நர்சிங் படித்து வெளிநாட்டுக்கு போகணும் சார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய ஒரு படிப்பு இருக்குது. ஜிஎன்எம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. ஜெனரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி அல்லது டிப்ளோமா இன் நர்சிங் அல்லது ஸ்டாஃப் நர்ஸ் கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 3 ஆண்டுகள் படிக்கக்கூடிய நர்சிங் படிப்பு தமிழ்நாடு அளவில் பார்த்திங்கன்னா 37 மருத்துவ கல்லூரிகளையும் இருக்குது. நம்முடைய மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி ஆசாரிபள்ளத்தில் இந்த படிப்புக்கு 50 இடங்கள் இருக்குது. இந்த டிப்ளமா இன் நர்சிங் அல்லது ஜிஎன்எம் படிப்பில் சேருவதற்கு வொகேஷ்னல் நர்சிங் குரூப் படித்தவர்கள், பயாலஜி சயின்ஸ் இல்லாமல் வேறு சப்ஜெக்ட் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம். உதாரணமாக காமர்ஸ் குரூப் படிச்சிருந்தாலும் நீங்கள் ஜிஎன்எம் படிப்பதற்கு விண்ணப்பிக்கலாம். முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, ஜிஎன்எம்மில் உங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் அட்மிஷன் கிடைச்சதுன்னா 1ஆம் ஆண்டு படிக்கும்போது உங்களுக்கு மாதம் 600 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கிடைக்கும், கல்வி உதவித்தொகை கிடைக்கும் மாதந்தோறும். 2ஆம் ஆண்டு நீங்கள் படிக்க வரும்போது மாதம் 700 ரூபாய் கல்வி உதவித்தொகை. 3ஆம் ஆண்டு படிக்கும்போது மாதம் 800 ரூபாய் கல்வி உதவித்தொகை கிடைக்கும். ஸோ கல்வி உதவித்தொகையோடு நீங்கள் இந்த படிப்புகளில் இந்த ஜிஎன்எம்மில் சேரலாம். இன்னொரு விஷயம் கேட்பாங்க, சார் ஜிஎன்எம் படித்தாச்சுன்னா அதுக்கு பிறகு பிஎஸ்சி நர்சிங் படிக்க முடியுமா? படிக்கலாம். ஜிஎன்எம் முடிக்கிறவங்க அல்லது டிப்ளமா இன் நர்சிங் 3 ஆண்டுகள் படிப்பை முடித்தவர்கள் அதற்கு பிறகு 2 ஆண்டுகள் ஏதாவது ஒரு ஆஸ்பத்திரியில் வேலை பார்த்த அனுபவம் பெற்ற பிறகு அவங்க அதுக்கு பிறகு பிஎஸ்சி நர்சிங் படிக்கலாம். அந்த பிஎஸ்சி நர்சிங் 2 ஆண்டுகள் படித்தா போதும். அந்த பிஎஸ்சி நர்சிங்க்கு பேர் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங். அது மாதிரி இன்னொரு கேள்வி கேட்குறாங்க, சார் டிப்ளமா முடித்தா வெளிநாடு போக முடியுமா? போகலாம். டிப்ளமா முடித்துட்டு குறைந்தபட்சம் 4 அல்லது 5 ஆண்டுகள் ஆஸ்பத்திரியில் அனுபவம் இருந்ததுன்னா உங்களுக்கு வெளிநாட்டுக்கு எடுக்கிறாங்க நர்சிங். அதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங் முடிச்சுட்டும் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு 2 வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று ஐரோப்பிய நாடுகளில், இன்னொன்று கல்ஃப் கண்ட்ரிஸ், அதாவது அரபு நாடுகளில். இந்த ஐரோப்பிய நாடுகளில் நீங்கள் நர்சிங் வேலைக்கு போகணும். உதாரணமாக அயர்லாந்து, யூகே, அப்புறம் ஸ்காட்லாண்டு, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, கனடா, சிங்கப்பூர், இந்த மாதிரிப்பட்ட நாடுகளில் நீங்கள் நர்சிங் வேலைக்கு போகணும் அப்படின்னா அதற்காக ஒரு தேர்வு எழுத வேண்டும். நீங்கள் அந்த தேர்வுக்கு பேர் ஆக்குபேஷனல் இங்கிலீஷ் டெஸ்ட், ஓஇடின்னு சொல்லுவாங்க. அதோடைய வெப்சைட் நோட் பண்ணிக்கிங்க, www.oet.com. இதே மாதிரி டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது இந்த ஓஇடி நீங்கள் எழுதுனீங்கன்னா டிப்ளமா முடித்தவங்களும் வெளிநாட்டுக்கு போக முடியும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு அரசாங்கம் இந்த மருத்துவம் மற்றும் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களுக்கு வெளிநாட்டில் வேலை வாங்கி கொடுப்பதற்காகவே ஒரு நிறுவனம் நடத்துகிறது தமிழ்நாடு அரசாங்கம். அந்த நிறுவனத்துக்கு பேர் ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன். ஓவர்சீஸ் மேன் பவர் கார்பரேஷன், திருவிகா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட், கிண்டி, சென்னை 600032. இந்த அட்ரஸில் அந்த நிறுவனம் இயங்குது. அந்த நிறுவனத்துடைய இணையதள முகவரி www.overseasmanpower.tn.gov.in overseasmanpower.tn.gov.in என்ற இணையதளத்தில் நீங்கள் பதிவு பண்ணி வெளிநாடுகளுக்கு வரக்கூடிய வாய்ப்பை
நீங்கள் பயன்படுத்தி வேலைக்கு செல்ல முடியும். ஸோ இந்த 2 நர்சிங் படிப்புகள் கூடவே இன்னொரு ரெகக்னைஸ்ட் நர்சிங் படிப்பு இருக்குது. அதுக்கு பேர் ஏஎன்எம், ஆக்சிலரி நர்சிங் அண்ட் மிட்வைஃபரி. அது 1.5 வருஷம் படிக்கக்கூடிய படிப்பு. அதுக்கு 10th ஸ்டாண்டர்ட் அடிப்படை கல்வி தகுதியாக நிர்ணயம் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு அரசாங்கத்திலேருந்து இன்னொரு சின்ன நர்சிங் கோர்ஸ் நடத்துகிறாங்க. விஹெச்என், வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ். 2 ஆண்டுகள் படிக்கக்கூடிய அந்த படிப்பிற்கான அறிவிப்பு 2 வருடங்கள் அல்லது 3 வருடங்களுக்கு ஒரு முறை வெளியிடப்படும். அதை பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். 2 வெப்சைட் தரேன், நோட் பண்ணிக்கிங்க. ஒன்று தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய வெப்சைட். இந்த வெப்சைட் எதுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னா, நீங்கள் மருத்துவம் சார்ந்த எந்த படிப்புகள் படிப்பதாக இருந்தாலும் சரி, நர்சிங்காக இருந்தாலும் சரி, ஃபார்மசியாக இருந்தாலும் சரி, பேராமெடிக்கலில் வேறு எந்த கோர்சஸாக இருந்தாலும் சரி, அந்த படிப்புகளை பற்றி கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்வதற்காக இந்த இணையதள முகவரி கொடுக்குறேன். www.tnmgrmu.ac.in www.tnmgrmu.ac.in இந்த இணையதளம் வழியாக நீங்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். கல்லூரிகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம், படிப்புகளை பற்றி தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டடாக உள்ள அதற்கு பிறகு உள்ள விவரங்களையும் தெரிந்து கொள்ளலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த நர்சிங் படிக்கிறவங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன அகில இந்திய அளவில் இந்தியன் நர்சிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட கல்லூரிகளில் தான் நீங்கள் சேரணும். அதற்காக இந்தியன் நர்சிங் கவுன்சிலுடைய இணையதள முகவரியும் தாரேன், அதையும் நோட் பண்ணிக்கிங்க. www.indian nursing council சேர்த்தே எழுதணும், இடம் விடக்கூடாது. இந்தியன் நர்சிங் கவுன்சில் .org இந்த இணையதளத்தில் போய் நீங்கள் சேரக்கூடிய அல்லது சேர நினைக்கக்கூடிய கல்லூரி அல்லது சேர்ந்திருக்கக்கூடிய கல்லூரி ஐஎன்சி அங்கீகாரம் பெற்றிருக்கிறதா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஐஎன்சி அங்கீகாரம் நான் இல்லாத கல்லூரி, ஆனால் தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியுடைய அங்கீகாரம் பெற்ற கல்லூரியில் படித்தால் நான் வேலைக்கு போக முடியுமா? அதாவது அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்ன சிக்கல் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டிக்கு கீழே அங்கீகாரம் உள்ள கல்லூரியில் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட் வேலிடு தான். தமிழ்நாட்டில் எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் எடுப்பாங்க. ஆனால் நீங்கள் ரெஜிஸ்டர்ட் நர்ஸ் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ண முடியாது. தமிழ்நாடு நர்சிங் கவுன்சிலில் நீங்கள் பதிவு பண்ண முடியாது. அதனால் நீங்கள் சேரக்கூடிய கல்லூரி இந்தியன் நர்சிங் கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டு தான் சேரணும். கூடுதல் விவரங்கள் மேற்கண்ட 2 இணையதள முகவரி வழியாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். வணக்கம்.